வணக்கம். திருக்குறள் காமத்துப்பால் களவியல் புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரம் குறள் 1101. கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒந்தொடி கண்ணே உள. விழியால் பார்த்து செவியால் கேட்டு நாவால் உண்டு மூக்கால் மோந்து உடம்பால் தீண்டி என ஐம்பொறிகளாலும் அனுபவிக்கப்படும் இன்பம் ஒளிமிக்க வளையல்களை அணிந்த மனைவியிடம் மட்டுமே உண்டு. வளையல் அணிந்த இந்த வடிவழகியிடம் கண்டு மகிழவும் கேட்டு மகிழவும் தொட்டு மகிழவும் முகர்ந்துண்டு மகிழவுமான ஐம்புல இன்பங்களும் நிறைந்துள்ளன. கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களாகிய இன்பங்களும் ஒளி பொருந்திய வளையல் அணிந்த இவளிடத்தில் உள்ளன. பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்கு தானே மருந்து. குறள் 1102. நோய்களுக்கு மருந்து பெரும்பாலும் அந்நோய்களுக்கு மாறான இயல்பை உடையனவே. ஆனால் இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்து. நோய்களை தீர்க்கும் மருந்துகள் பல உள்ளன. ஆனால் காதல் நோயை தீர்க்கும் மருந்து அந்த காதலியே ஆவாள். நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன. ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளே மருந்தாக இருக்கின்றாள். குறள் 1103. தாம் வீழ்வார் மென்றோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணன் உலகு. தாம் விரும்பும் மனைவியின் மெல்லிய தோளை தழுவி தூங்கும் உறக்கத்தை விட தாமரை கண்ணாகிய திருமாலின் உலகம் இனிமையானதோ? தாமரை கண்ணான் உலகம் என்றெல்லாம் சொல்கிறார்களே, அது என்ன? அன்பு நிறைந்த காதலியின் தோளில் சாய்ந்து துயில்வது போல அவ்வளவு இனிமை வாய்ந்ததா? தாமரை கண்ணனுடைய உலகம் தாம் விரும்பும் காதலியின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல் இனிமை உடையதோ? குறள் 1104. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றாள் இவள். தன்னை நீங்கினால் சுடும், நெருங்கினால் குளிரும். ஒரு தீயை என் உள்ளத்தில் ஏற்ற இவள் அதை எங்கிருந்து பெற்றாள்? நீங்கினால் சுடக்கூடியதும் நெருங்கினால் குளிரக்கூடியதுமான புதுமையான நெருப்பை இந்த மங்கை எங்கிருந்து பெற்றாள்? நீங்கினால் சுடுகின்றது, அணுகினால் குளிர்ச்சியாக இருக்கின்றது. இத்தகைய புதுமையான தீயை இவள் எவ்விடத்தில் பெற்றாள்? குறள் 1105. வேட்ட பொழுதின் அவையாவை போலுமே தோட்டார் கதிப்பினல் தோள். நாம் விரும்பும் பொருள்களை விரும்பிய பொழுது விரும்பியவாறே இன்பம் தருவது போல பூச்சூடிய கூந்தலை உடைய இவள் தோள்கள் இவளுடன் எப்போது கூடினாலும் இன்பம் தருகின்றன. விருப்பமான பொருள் ஒன்று விரும்பிய போதெல்லாம் வந்து இன்பம் வழங்கினால் எப்படி இருக்குமோ அதை போலவே பூ முடித்த
பூவையின் தோள்கள் இன்பம் வழங்குகின்றன. மலரணிந்த கூந்தலை உடைய இவளுடைய தோள்கள் விருப்பமான பொருள்களை நினைத்து விரும்பிய பொழுது அவ்வப்பொருள்களைப் போலவே இன்பம் செய்கின்றன. குறள் 1106. உருதோறு உயிர்தளிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள். இவளை அணைக்கும்போது எல்லாம் வாடிக் கிடந்த என் உயிர் தளிர்க்கும்படி என்னை தொடுவதால் இவளின் தோள்கள் அமிழ்தத்தில் செய்யப்பட்டவை போலும். இந்த இளமங்கையை தழுவும் போதெல்லாம் நான் புத்துயிர் பெறுவதற்கு இவளின் அழகிய தோள்கள் அமிழ்தத்தினால் ஆனவை என்பதுதான் காரணம் போலும். பொருந்து போதெல்லாம் உயிர் தளிர்க்கும்படியாக தீண்டுதலால் இவளுக்கு தோள்கள் அமிழ்தத்தினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். குறள் 1107. தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. தம்மிடத்திலே இருந்து தமது தாளாண்மையால் பெற்ற பொருளை இல்லாதார்க்கு பகிர்ந்து உண்டார் போலும் அழகிய மாமை நிறத்தியை உடைய அறிவை முயக்கம். அழகிய மாநிறப் பெண்ணாகிய என் மனைவியிடம் கூடிப் பெறும் சுகம் தன் சொந்த வீட்டில் இருந்து கொண்டு தன் உழைப்பில் வந்தவற்றை தனக்குரியவர்களிடம் பகிர்ந்து உண்ண வரும் சுகம் போன்றது. தானே உழைத்துச் சேர்ந்ததை பலருக்கு பகுத்து வழங்கி உண்டு கழிப்பதில் ஏற்படும் இன்பம் தனது அழகிய காதல் மனைவியை தழுவுகின்ற இன்பத்திற்கு ஒப்பானது. அழகிய மாநிறம் உடைய இவளுடைய தழுவுதல் தம்முடைய வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை பகிர்ந்து கொடுத்து உண்டார் போன்றது. குறள் 1108. வீழும் இருவர்க்கு இனிதே வழியிடை போல படா முயக்கு. இறுக அணைத்து கிடப்பதால் காற்று ஊடே நுழைய முடியாதபடி கூடிப் பெறும் சுகம் விரும்பி காதலிப்பார் இருவருக்கும் இனிமையானதே. காதலுக்கு மிக இனிமை தருவது காற்றுக்கூட இடையில் நுழைய முடியாதபடி அளவுக்கு இருவரும் இறுக தழுவி மகிழ்வதாகும். காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவருக்கும் இனிமை உடையதாகும். குறள் 1109. ஊடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன். படுக்கைக்கு போகும் முன் சிறு ஊடல் செய்தல், தவறு உணர்ந்து சமாதானம் ஆதல், அன்பின் கூடல் இவையல்லவா திருமணம் செய்து கொண்டவர் பெற்ற பயன்கள். ஊடல் கொள்வதும் அதனால் விளையும் இன்பம் போதுமென உணர்ந்து அதற்கும் மேலான இன்பம் காண புணர்ந்து மயங்குவதும் காதல் வாழ்வின் பெற்ற பயன்கள். ஊடுதல், ஊடலை உணர்ந்து விடுதல், அதன்பின் கூடுதல் ஆகிய இவை காதல் வாழ்வு நிறைவேறப் பெற்றவர் பெற்ற பயனாகும். குறள் 1110. அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிலை மாட்டு. நூல்களாகும் நுண் அறிவாடும் அறிய அறிய முன்னையே நம் அறியாமை தெரிவது போல நல்ல அணிகளை அணிந்திருக்கும் என் மனைவியுடன் கூட கூட அவள் மீது உள்ள என் காதற் சுவையும் புதிது புதிதாக தெரிகிறது. மாம்பழ மேனியில் அழகிய அணிகள் பூண்ட மங்கையிடம் இன்பம் நுகரும் போதெல்லாம் ஏற்படும் காதலானது இதுவரை அறியாதவற்றை புதிது புதிதாக அறிவது போல் இருக்கிறது. செந்நிற அணிகலன்களை அணிந்த இவளிடம்
பொருந்துந்தோறும் காதல் உணர்தல் நூற்பொருள்களை அறிய அறிய அறியாதமை கண்டார் போன்றது. அன்பர்களே, அடுத்த அதிகாரத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்தி இந்த சேனலில் வெளியாகும் அனைத்து வீடியோக்களும் தங்களை வந்து அடைய உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.